வணக்கம் மக்களே. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 7/7/2025 மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 30 நாட்கள் மண்டல பூஜை சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்று வருகின்றது. இந்த மண்டல பூஜைகள் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூரில் குவிந்து வருகின்றனர். முருகப்பெருமானை நாம் தரிசனம் செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதனால் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் திருச்செந்தூரில் அதிகரித்து கொண்டே வருகின்றன. தற்போது மக்களை இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறந்தாங்க. முதல் தரிசனமான விஸ்வரூப தரிசனத்தை காண இரவு 2 மணி அளவிலிருந்தே பக்தர்கள் அதற்குரிய கட்டண தரிசனத்திலும் பொது தரிசனத்திலும் இடம் பிடித்து நீண்ட வரிசையில் காத்து நின்றனர். மக்களே, நான் வீடியோ எடுக்க சொல்ல டைம் சரியாக 6:30 7:30 இருக்கும். அந்த நேரத்தில் கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் பக்தர்களின் நெரிசல் அதிகமாக இருந்தன. மக்களே, நாம் பார்த்து கொண்டிருப்பது கட்டண தரிசனத்தின் வரிசை. அதாவது கட்டண தரிசனம் எங்கு தொடங்கியது என்று சொன்னால், கோவில் சண்முக விலாசம் அதாவது தெற்கு வாசல் கருணை கடலை கந்தா போற்று அந்த போர்டு அருகிலிருந்து கட்டண தரிசனத்தின் வரிசை தொடங்கி 2 வரிசையாக கோவில் சுற்றுப்பிரகாரம் முழுவதும் வந்து வடக்கு வாசல் வழியாக வந்து கிழக்கு வாசலில் பக்தர்கள் அதிகமாக குவிந்திருக்கின்றனர். அதனால் கட்டண தரிசனத்தின் வழியாக தரிசனம் செய்வதால் இன்று குறைந்தது 8 மணி நேரம் ஆகலாம். அதுபோல் பொது தரிசனத்திலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் குவிந்திருக்கின்றனர். அந்த வழியாக தரிசனம் செய்ய போனால் இன்று குறைந்தது 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் ஆகலாம். அதனால் மக்களே, சுற்றுப்பகுதியில் பக்தர்கள் வெயிட் பண்ணி தரிசனம் செய்யுங்க. நாளை திங்கட்கிழமை காலையில் வழக்கமான பக்தர்கள் இருப்பாங்க. மதியத்திற்கு மேல் நார்மலான பக்தர்கள் தான் இருப்பாங்க. சுற்றுப்பகுதியில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். அதேபோல் வெளியூர் பக்தர்கள் தரிசனம் செய்வதாக இருந்தால் பிளான் பண்ணி வாங்க. ஃபஸ்ட்டு திருச்செந்தூரில் தங்குவதற்காக ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மக்களே, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தார், வீல் சேர் வழியாக தரிசனம் செய்யலாம். அதாவது கோவில் ராஜகோபுரம் அருகே தகவல் மையத்தில் வீல் சேருக்கு டெபாசிட் 500 கட்டிவிட்டு நீங்கள் வடக்கு வாசல் வழியாக செல்வதற்கு உங்களுக்கு காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த நபருடன் ஒரு நபர் செல்லலாம். மேலும் மக்களே, சீனியர் சிட்டிசன் அவர்கள் தகவல் மையத்தில் டோக்கன் பெற்று அந்த நபருடன் ஒரு நபர் செல்லலாம். சீனியர் சிட்டிசனுக்கு தனி கவுண்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவில் கடற்கரை இறங்கு வழியில் கருணை கடலை கந்தா போற்று அந்த போர்டு அருகே சீனியர் சிட்டிசன் அவர்களுக்காக தனி கவுண்டர் இருக்கின்றது. அந்த வழியாக செல்லலாம். மேலும் மக்களே, திருச்செந்தூர் கோவிலின் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்செந்தூர்லேருந்து மணிராஜ். நன்றி, வணக்கம்.